தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையில் இந்த அரசாங்கம் காட்டுகின்ற இந்த போலித்தனமான விளையாட்டு சம்பந்தமாக இந்த புதிய அமையப்போகின்ற ஆட்சியில் உங்களுடைய சம்பள விவகாரத்தை பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்றி தருகின்ற ஒரு தரப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாச இருப்பார் என்பதற்கு நாங்கள் இங்கு உங்களுக்கு உறுதி கூறுகிறோம். உங்களுடைய தோட்டப்புறங்களிலே உங்களுடைய லயத்தை எல்லாம் கிராமங்களாக ஆக்க போறாங்களாம். எங்களுக்கு லயத்தை கிராமமாக்க தேவையில்லை. எங்களை தோட்ட தொழிலாளர்களை எங்களை முதலாளிமாராக்குங்கள். எங்களுக்கு தோட்டங்கள்ல கொஞ்சம் ஆளுக்கு 2 ஏக்கரையாவது 3 ஏக்கராவது தாங்க. நாங்க அதுல இந்த நாட்டினுடைய தேயிலையை விருத்தி செய்து இந்த ஏற்றுமதியில் இவ்வளவு காலம் 150 வருடங்களுக்கு மேல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக்குகின்ற வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்து தரும். சும்மா லயன் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது கிராமங்களா மாத்திர இந்த போலித்தனமான எங்களுடைய அரசாங்கம் செய்ய மாட்டாது என்று சொல்ல விரும்புகிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். இங்க அல்சஃபான் ஒரு பாடசாலை இருக்குது. அதுக்கு ஒழுங்கான பௌதிக அபிவிருத்தி ஒன்றுமே இல்லாம மிஷம் கஷ்டத்துல மாணவர்கள் மிக இடநெருக்கடியில இருக்கிறாங்க. மழை வந்தா வெள்ளம் வந்தா பிரச்சனை. இப்படி இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப மாற்று இடம் தருவதாக கூறி கொண்டு போயிருக்கிறது அடிக்கடி வெள்ளம் வார இடம். அதை கொடுத்து திரும்பவும் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் அடிபட்டு போகிற இந்த பாடசாலை அழிஞ்சு போகிற நிலைமையை இந்த அமைப்பாளர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் இப்ப இந்த அல்சஃபா ஸ்கூல கொண்டு போயிருக்காரு. இங்க வெள்ளம் அழிகிற இடத்துக்கு தான் கொண்டு போய் அங்க கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த அறைக்கு முன்னுக்கு இருக்கு சென்ட் மேரிஸ் கல்லூரி. இந்த சென்ட் மேரிஸ் கல்லூரியில காலங்காலமாக அதுல இடப்பிரச்சனை இருக்கிற காரணத்தால அங்க இருக்கிற வீடுகளை இருக்கிற ஆக்களை வெளியேற்றும்படி நீதிமன்ற உத்தரவு தந்த பிறகு அந்த இடத்தை கொடுக்க விடாம தடுத்த அமைப்பாளர் இவர் சம்பந்தமாகவும் இந்த நாவலப்பட்டியில வாழ்ற முஸ்லிம்கள் அறியாத விஷயம் அல்ல. அந்த இடம் மிச்சம் கஷ்டப்பட்டுத்தான் நான் தலையிட்டு நீதி அமைச்சராக இருந்த நேரம் அந்த எங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற அந்த பிஸ்கல் உத்தரவை பிறப்பித்து அதுக்கான காசை கட்டி அவங்கள வெளியேற்ற விடாம எவ்வளவு காலம் இழுத்தடிச்சாரு இந்த மண்ணில் இருக்கிற மச்சான் என்றதை பத்தி நாவலப்பட்டிய மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த மண்ணில் இருக்கிற முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் அவங்க பட்ட கஷ்டங்கள் இந்த நஷ்டங்கள் அண்மையில வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த வெள்ளத்தில இருந்து மீள குடியேற்றி அவர்கள் இடம் தருவதா சொல்லி சும்மா போலித்தனமான கதை கொஞ்சம் கிடையாது தெரிகிறார். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் இந்த தாழ்நில பிரதேசங்களில் வசித்து அடிக்கடி வெள்ளத்துக்கு அகப்பட்டுக் கொள்ளுகின்ற இந்த நாவலப்பட்டி சூழ இருக்கின்ற பிரதேசங்களின் எல்லா இன மக்களுக்கும் ஒழுங்கான வீடுகளை கட்டிக்கொண்டு இந்த வெள்ள அனர்த்தத்திலிருந்து தப்பி வாழ்வதற்கான ஒரு சூழலை எங்களுடைய அரசாங்கம் அமைத்து தரும். அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம் என்றும் நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன்.